மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சமத்துவ மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குமரேசன் வழங்க கேட்கலாம். குமரேசன், இந்த சமத்துவ மீன்பிடி திருவிழாவின் நோக்கம் என்ன, சிறப்புகள் என்ன, சொல்லுங்க. கண்டிப்பாக மோகன், தற்போது மாணிக்கவாசகர் பிறந்த ஊராக திகழப்படக்கூடிய உள்ள திருவாதூர் இந்த கிராமத்தில் மக்கள் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ மழை வேண்டி வருடா வருடம் மீன்பிடி திருவிழா நடத்துவது வழக்கம். இந்த நிலையில் பெரிய கம்மாய் என்னும் கண்மாயில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மீன் பிடித்து மகிழ்ந்தனர். இந்த பெரிய கம்மாய் இதன் மூலம் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர்கள் விவசாய நிலங்களாகவும் பாசன வசதி பெற்று வருகின்றன. இந்நிலையில் வருடந்தோறும் அறுவடைக்கு பின் இந்த கண்மாயில் சமத்துவ மீன்பிடி திருவிழா நடத்துவது வழக்கம். அதன்படி இன்று மீன்பிடி திருவிழா நடத்துவது என்று முடிவு செய்து இந்த கிராம மக்கள் அதற்காக முன்னேற்பாடுகளாக அது செய்தி அறிவிப்பினை உருவான காலத்திற்கு முன்னதாக கண்புரா மூலமாகவும் சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் செய்தியை அறிவிப்பனர். அதனைத் தொடர்ந்து உலகபிச்சன்பட்டி, மேட்டுப்பட்டி, திருவாதூர், ஆமூர், மாணிக்கம்பட்டி, இடையப்பட்டி, 18ஆங்குடி உள்ளிட்ட பல்வேறு சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சிங்கம்பரி, நத்தம், சிவகங்கை, திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பொதுமக்கள் குடும்பமாக வந்து அதிகாலை முதலே கண்மாயில் கரையில் காத்திருந்தனர். இந்நிலையில் கிராம முன்னேற்றங்கள் சிவன் கோயில் வழிபாடு செய்துவிட்டு கண்மாயின் மலைப்பகுதியில் இருந்து வருடம் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டும் என்று வேண்டி வெள்ளை வீசிய பிறகு அதைத் தொடர்ந்து பொதுமக்கள் மீன்களை பிடிக்க இறங்குவர். ஏற்கனவே கண்மாயில் இருபுறமும் கச்சா, புத்து, அருவாளை போன்ற பல்வேறு மீன்பிடி உபகரணங்களை கொண்டு அந்த காத்திருக்கும் பொதுமக்கள் அந்த வெள்ளை வீசிய பிறகு இறங்கி மீன்பிடிக்க தொடங்கியுள்ளனர். தற்போது காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதில் நாட்டு வகை மீன்களாக ஜிலேபி, கட்லா, ஐரை, கொண்டை, சிசி கொண்டை, ரோகு, விரால் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு வகை மீன்களும் மகிழ்ச்சியோடு பிடித்து வந்தனர் மோகன். மேலும் அதைத் தொடர்ந்து பொதுமக்கள் தங்கள் பிடித்த மீன்களை இல்லங்களுக்கு சென்று உறவினோடு சேர்ந்து சமைத்து மகிழ்ச்சியோடு உண்டு மகிழ்வார்கள் என்று கூறப்படுகின்றது. இவ்வாறு சாதி பாகுபாடு இல்லாமல் அனைத்து சமூகத்தினரும் ஒன்றாக சேர்ந்து மீன் பிடித்து திருவிழா நடத்துவதன் மூலமாக நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கும் என்பது இந்த பகுதி மக்களின் நம்பிக்கையாக பார்க்கப்பட்டு வருகின்றது மோகன். குமரேசன், குறிப்பா மீன்பிடி திருவிழா ஒரு சமத்துவ திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. ஆற்றில் குறைந்த அளவு நீர் இருப்பதும் பார்க்க முடிகிறது. ஆனால் இது போன்ற மீன்பிடி திருவிழாக்களின் பொழுது குழந்தைகளும் இருக்கிறாங்க. பாதுகாப்பு தொடர்பாக ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? குறிப்பாக சொல்ல அப்படின்னா தீயணைப்புத்துறையின் வாகனம் தயாராக இருப்பது போன்ற, என்னதான் அது சந்தோஷத்திற்காக இந்த மீன்பிடி திருவிழா கொண்டாடப்பட்டாலும் பாதுகாப்பு அம்சங்கள் அப்படின்னு என்னெல்லாம் கடைபிடிக்கப்படுகிறது? கண்டிப்பாக மோகன், தற்போது இந்த மீன்பிடி திருவிழாவில் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் 20 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் மற்றும் 20 வயதிற்கு மேற்பட்ட பெண்களும் கலந்து கொண்டு தற்போது மீன்பிடித்து வருகின்றனர். குழந்தைகள் பொதுவாக இந்த மீன்பிடி கம்மாயில் அதிக அளவு தண்ணீர் வரத்து கம்மியாக உள்ளதினால் அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு கம்மியாக உள்ளது மோகன். பொதுவாக இந்த மீன்பிடி திருவிழாவில் அதிகப்படியான பொதுமக்கள் தங்கள் கொண்டு வந்துள்ள உபகரணங்களை வைத்து மீன் பிடிப்பதனாலும் மிகவும் பாதுகாப்பான முறையில் தான் மீன் பிடித்து வருகின்றன. இதனால் தற்போது சர்ச்சைக்குரிய விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக உள்ளது மோகன். அதனால் தற்போது மீன்கள் பிடிப்பதற்காகவே மட்டுமே இந்த திருவிழா நடத்தப்படுவதனால் பொதுவாக இந்த திருவிழாவில் கொண்டாடப்படும் மீன்கள் வீட்டில் சமைத்து உண்பதற்காகவும் மட்டுமல்லாமல் சமத்துவதற்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது மோகன். விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி குமரேசன்.